கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வருடத்திற்கு கடைசி பகுதியிலே வந்திருக்கிறதால் நாம் வருடம் துவங்கினது போல இருக்கிறது, 2 சாட்சி சொன்னது போல இருக்கிறது. இப்பொழுது வருடத்தின் முடிவிலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த ஒரு வருட காலத்திலே தேவன் நாம் விரும்பாத அல்லது நினைக்காத, நாம் எதிர்பார்த்திராத எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அவைகளை விரும்பி இருக்க மாட்டோம். ஆனால் அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவைகள் நன்மையாக தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை செய்வார்கள். நான் விரும்பாத எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் நடந்தே இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய நன்மைக்காக அவைகளை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அவர் இன்றும் இப்பொழுதும் அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித் திரிகிறவராக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார். ஆதலால் நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு தீர்மானமாய் அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளையாய் இருக்கிறது. இன்றைய நாட்களிலே உங்களோடு கூட பேசுவதற்கு, உங்களோடு கூட தியானிப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட காரியம் இவைகள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். யார் சொன்னது? ஆண்டி கையை கூடாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பதே நம்முடைய பலன். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இராத கர்த்தருடையவர்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இராத கர்த்தருடையவர்கள். The Lord's people who does not rejoice in the Lord. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இராத கர்த்தருடையவர்கள். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பது பழைய உடன்படிக்கையிலும் சரி, புதிய உடன்படிக்கையிலும் சரி, தேவன் ஒரு கட்டளையாகவே நமக்கு அவைகளை கொடுத்திருக்கிறார். பலி பண்டிகையாக இருக்கட்டும், ஓய்வு நாளை அனுசரிக்கும் பொழுதாக இருக்கட்டும், இவைகளை ஒரு சமாதான பலியாக இருக்கட்டும், அல்லது சர்வாங்க தகன பலிகளாக இருக்கட்டும், அல்லது பண்டிகைகளை ஆசரிக்கும் பொழுது கூட ஆண்டவர், நீ உன் பிள்ளைகளோடு உன் மனைவியோடு இவைகளை சந்தோஷமாய் நீ அனுசரிக்க வேண்டும் என்பதை அவர் ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். ஒரு ஆப்ஷனல் கிடையாது, அது கட்டளையாக நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளையாய். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடையவர்களாகிய நாம், சபைக்குள்ளாய் இருக்கக்கூடியதான நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறோமா என்பதை மையப்படுத்தி இதை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை கடைசி வசனத்தை ஒரு வாசியுங்கள். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தார், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார். இந்த அதிகாரத்திலே 3 விதமான உவமைகளை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் எல்லோரும் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தினுடைய மைய கருத்தாக சந்தோஷத்தை மையப்படுத்தி இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்திலே தியானிக்கிறதை, விவாதிக்கிறதை, சீசர்கள் ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் உபதேசிக்கிறதை நாம் கவனிக்க முடியும். வாசிக்கலாம். 5வது வசனம். கண்டுபிடித்த பின்பு சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. இங்கே வருகிற வார்த்தையை கவனிப்பீர்களேயானால், சந்தோஷத்தோடு அதை, இங்கே இந்த ஓமைகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போவதில்லை. இந்த அதிகாரத்தினுடைய நோக்கம், இந்த 3 ஓமைகளை இந்த அதிகாரம் பேசுகிறது. 100 ஆடு வைத்திருக்கிறவனுக்கு ஒரு ஆடு காணாமல் போகிறது. அவைகள் மீண்டுமாய் கண்டுபிடிக்கப்படுகிறது. கண்டுபிடித்த பின்பு அவனுடைய சந்தோஷம் எவ்வளமாய் காணப்படுகிறது.
கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. அடுத்து அடுத்த வசனத்தை வாசிக்கும். வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. இங்கேயும் என்னோடு கூட அவன் மாத்திரமல்ல, என்னோடு கூட மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் நடக்கிறது. இது 100 ஆடுகளை வைத்திருந்தவனுடைய அந்த ஓமையை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்து அதற்கு பின்பாக மற்றொரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்திலே சொல்லுகிறார், அந்த வெள்ளிக்காசு காணாமல் போகிறது, 10 வெள்ளிக்காசு காணாமல் போகிறது, மீண்டுமாய் கண்டுபிடிக்கப்படுகிறது. இப்பொழுது கண்டுபிடித்த பின்பு அவள் எவ்வளவாய் இருக்கிறாள்? 9வது வசனம். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். என்னோட கூட நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். அடுத்த வசனம். அதுபோல மனதிலுள்ள ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷமாய் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 2 ஓமைகளையும் தேவன் ஒரு கருத்தை மையப்படுத்துகிறார். கண்டுபிடித்தவனும் சந்தோஷப்படுகிறான், பரலோகமும் சந்தோஷப்படுகிறது, எல்லோரும் அங்கே சந்தோஷப்படக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இதை சொல்லிவிட்டு இன்னொரு ஓமையை சொல்கிறார். அது நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு ஓமை. இளைய குமாரன், மூத்த குமாரன். இதை சொல்லி இந்த 2 ஓமைகளை சொல்லினதுக்கு பின்பாக ஒரு ஓமையை சொல்கிறார். 11வது வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். இந்த ஓமையை இந்த 2 ஓமைக்கு சொல்லி பின்பாக சொல்கிறார். ஆனால் இந்த ஓமையை மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் நாம் அநேக முறை சபைகளிலே தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், உன் மனம் திரும்பின பின்பு, அந்த இளைய குமாரன் மனம் திரும்பின பின்பு தகப்பனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அவன் கொடுக்கிறான். ஆனால் ஒருவனால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அவனை குறித்துதான் இன்றைய நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். அவனை மாத்திரமல்ல, ஒரு 4 காரியங்களை இன்றைய நாட்களிலே டைம் வச்சுன்னா ஒரு 4 காரியங்களை பார்ப்போம். கடைசி வசனத்தை சொல்கிறது, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார். இந்த ஓமையினுடைய கருத்து, ஆண்டவர் மனம் திரும்பி ஒருவன் வீட்டுக்குள்ளே வருகிறார், அங்கையோடு நின்று விடவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த ஊமையினுடைய கருத்தை நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்களானால், ஒருவன் மனம் திரும்புகிறான், ஒருவன் பாவம் செய்கிறான், அவன் மீண்டுமாய் மனம் திரும்பி புத்தி தெரிந்தவனாகி மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு வருகிறான். அதோடு ஆண்டவர் அங்கே இந்த ஊமையை முடிக்கவில்லை. என்றால் ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் அதற்கு பின்பாக இருக்கும். ஏனென்றால் மனம் திரும்பின ஒருவனை கண்டுபிடிப்பது, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிப்பதற்கு ஏற்கனவே 2 ஓமைகள் சொல்லப்பட்டது. காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்கு ஏற்கனவே 2 ஓமைகள் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஓமை அதோடு நிறுத்தவில்லை ஆண்டவர். சபைக்கு இன்றைய நாட்களிலே அநேக சபை ஒரு மனம் திரும்புதலுக்கு இளையகுமாரனுக்கு ஒப்பாக நாம் காணப்படுகிறோம் என்பது உண்மையாயினும், இன்றைய கடைசி நாட்களிலே மூத்த குமாரனுக்கு ஒப்பாகவே இன்றைய சபைகளும் காணப்படுகிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒருவன் மனம் திரும்பி வந்த பின்பு சபைக்குள்ளாய் தன் தகப்பனோடு எப்பொழுதும் தகப்பனோடே இருக்கிற ஒருவனுக்கு அங்கே என்ன போயிடுச்சு? சந்தோஷம் போயிடுச்சு. தகப்பனோடே வாழ்கிறான், தகப்பனோடையே சஞ்சரிக்கிறான், தகப்பனுக்கென்று ஊழியம் செய்கிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் அவனுக்கு இப்பொழுது என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. பிரியமானவர்களே, ஏன் இவனுக்கு சந்தோஷம் இல்லை? இயேசு கிறிஸ்து இந்த ஓமையினுடைய கருத்தை வெளிப்படுத்தும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் மத்தியிலே இவைகளை உணர்ந்தார். ஒரு சகோதரனிடத்திலே எவ்வளமாய் அவனுடைய மனம் திரும்புதலை குறித்து, மற்ற சகோதரர்களுடைய மனம் திரும்புதலை குறித்து எவ்வளவாய் கரிசனை உள்ளவர்களாய் சகோதரன் இருக்க வேண்டும்
என்பதை தேவன் வலியுறுத்துவதற்காக அவைகளை. ஆனால் கடைசி நாட்களாகி இன்றைய சபைகளும் இந்த மூத்த குமாரனுக்கு ஒப்பாய் காணப்படுகிறதை நீங்கள் தியானிக்க முடியும். வாசிக்கலாம் 28வது வசனம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனது இல்லை. பிரியமானவர்களே, ஏற்கனவே ஒருவன் உள்ளே வந்திருக்கிறான். இப்ப இவனுக்கு உள்ள போக முடியல. ஒருவன் வெளியிலே போனவன் உள்ள வந்தாச்சு. இப்ப இவனால எங்க போக முடியல? உள்ள போக முடியல. இவனுக்கு உள்ளே போக மனம் இல்லை. ஏனால் மனம் திரும்பிய ஒருவன் அங்கே உள்ளே இருக்கிறான். இவனுக்கு அது தடையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உங்களுடைய கற்பனை மீறாது இருந்தோம். ஒரு காலம் உங்களுடைய கற்பனை நான் என்ன பண்ணல? மீறவில்லை. என் சிநேகிதரோடு கூட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்லை. இன்றைய நாட்களிலே சபைக்கு நாம் எதற்காக வருகிறோம்? தேவனை எதற்காக நாம் பின்பற்றுகிறோம்? தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறோம், தேவனுக்கென்று காரியங்களை நடத்துகிறோம், தேவனை ஆராதிக்கும்படிக்கே கடந்து வருகிறோம். ஆனால் இதனுடைய முடிவு என்னன்னா, எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த மூத்த சகோதரனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எனக்கு என்ன? ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்கென்று சுவிசேஷங்களை அறிவிக்கிறோம். அதனுடைய முடிவு அநேகருடைய எதிர்பார்ப்பு எனக்கு என்ன கிடைக்கும்? தகப்பனோடையே சஞ்சரிக்கிறான், தகப்பனுடைய வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். இவன் வெளியில போய் அவனுடைய தகப்பனை என்ன பண்ணல? அவமானப்படுத்தவில்லை. தகப்பனுடைய காசை அவன் எங்கேயும் தவறாய் செலவழித்ததாக ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனா இவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம், இவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன நோக்கம்? எனக்கு என்ன கிடைக்கும்? சபைக்குள்ளாய் இருக்கக்கூடிய நாம் இதே சிந்தையோடு இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள். தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நாம். லேவி கோத்திரம், இன்னைக்கு காலையில பிரதர் சொன்னார், ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். லேவி கோத்திரத்திலிருந்து தான் ஆசாரியர்கள். ஆசாரியனுக்கென்று தனிப்பட்ட எந்தவித சொத்தும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கிறது. ஏன்? தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறான் நாம். நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய பலனும் எதை மையப்படுத்தி? எனக்கு என்ன கிடைக்கும் என்று நாம் சபைக்கு வருவோமேயானால், நான் தேவனுக்கு ஊழியம் செய்வோமேயானால், கடைசியில் மிஞ்சுவது நீங்கள் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து அங்கே நிற்பீர்கள். இந்த மனிதனை இப்படி காண்பிப்பதற்காகத்தான் தேவன் இந்த ஓமையை சொல்கிறார். அவன் எனக்கு என்ன கிடை. ஆனா அந்த தகப்பனுடைய வார்த்தை என்ன? படியை தொடர்ந்து, எப்பொழுதும் நீ என்னோட கூட இருக்கிறாய், எனக்கு உள்ளது எல்லாமே என்னது? இந்த ஆட்டு மந்தையே உன்னோட தான்ப்பா. நீ ஆனா எதை எதிர்பார்க்கிற? ஒரு ஆடு. பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தையும் இப்படியதான். இன்றைக்கு சபைக்கு வரக்கூடிய அநேகருடைய சிந்தைகள் இவ்வளமா இருக்கிறது. எனக்கு இங்கு என்ன கிடைக்கும்? ஆனால் ஆண்டவர் சொல்லுவது, வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:32 படிங்க. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு எல்லாமே உன்னுடையதுதான். நான் கிறிஸ்துவையே உனக்காய் கொடுத்து விட்டேன். மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் நமக்கு. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இங்கே எனக்கு என்ன? இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்? என்னுடைய எதிர்பார்ப்பு பூமிக்குரியதாக காணப்படுது. இரண்டாவது, அவன் தகப்பன் வருந்தி அவனை என்ன பண்றான்? கூப்பிடுறான்.
முன்னாடி ஒரு சகோதரன் இருக்கிறான், அவரும் வீட்டை விட்டு வெளியில போனாரு, திரும்பி வர்றாரு, யார் ஓடுறா? தகப்பன். வருந்தி போய் என்ன பண்ண ஓடுறாரு, கூப்பிட்டு உள்ள வர்றாரு. இப்பொழுது இவர் வெளியில போயிட்டாரு. இப்ப இவர் வெளியில போனவரை யார் தான் வருந்தி கூப்பிடுறாங்க? அதே தகப்பன் வருந்தி கூப்பிடுறாரு. வருந்தி கூப்பிட்டு என்ன சொல்றாரு? அதற்கு மகனே, எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதா. உன் சகோதரனாகி இவன் மரித்தான், உயிர்த்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அதை குறித்ததான ஒரு அக்கறையும் இவனுக்கு இல்லை. தன் சொந்த சகோதரன் அவன் மரித்தான், இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான், அதை குறித்ததான துளியும் அக்கறை யாருக்கு இல்லை? இவனுக்கு. வேதம் சொல்லுகிறது, காணாத தேவனிடத்தில் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் எப்படி? நாம் இன்றைக்கு பார்க்கிற, நம்மோடு கூட பழகுகிற நம்முடைய சகோதரிகளிடத்திலே நாம் சரியாய் அன்பு கூறாமல் தேவனிடத்திலே உங்களால் அன்பு கூற முடியவே முடியாது. அப்படி அன்பு கூறுகிறீர்கள் என்றால் உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேதம் அதற்கு என்றைக்குமே ஒத்து போகாது. வேதம் என்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் காலையில் அங்கிள் சொல்ல சொல்றாங்க, மனித மேல் பிரியம் அப்படிங்கிறது நான் எனக்கு அது என்னுடைய சுவாபமாய் மாற வேண்டும். கிறிஸ்து என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். புதிய மனுஷனுடைய சுவாபம் எல்லா மனுஷனையும் நேசிக்கும்படிக்கு என்னை மாற்றியிருக்கிறார். ஆனால் மனம் திரும்பாமலேயே சபைக்குள்ளாய் அநேகர் காணப்படலாம் என்பதற்கு இந்த மூத்த குமாரன் ஒரு சரியான ஒரு உதாரணமாக இருக்கிறார். மூன்றாவது, தகப்பனுடைய சின்ன சுபாவம் கூட அவனுக்கு இல்லை. தகப்பனுடைய ஊழியம் செய்கிறான், தகப்பனுக்கென்று ஊழியம் செய்கிறான். ஆனால் தகப்பனுடைய ஒரு சுபாவம் கூட, ஒரு நல்ல சுபாவம் கூட அந்த மூத்த குமாரனுக்கு அவனுக்கு இல்லவே. அவன் இறங்குகிறான், தகப்பன் கெஞ்சுகிறான். ஆனால் இவனுக்கோ கொஞ்சமும் மனதில்லை. கிறிஸ்துவின் சுபாவங்கள் இல்லாமல் நாம் சபைக்குள்ளே காணப்பட முடியுமா என்றால் முடியும். இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய முடியுமா? முடியும், நன்றாக ஊழியம் செய்யும். ஆனால் தேவன் அடைகளிலே மகிமைப்படவே மாட்டார். கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளாய் பெருக முடியும். அப்பொழுதுதான் எல்லோரையும் நான் நேசிக்க முடியும், எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்ட முடியும், எல்லோரிடத்திலும் நான் தேவனை வெளிக்காட்டுவதற்கு தேவன் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மூத்த சகோதரனை போல நாம் கர்த்தரை சேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த உண்மைகள் நமக்கு சொல்லப்பட்டது. நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நான் பூமிக்குரியவைகள் அல்ல, பரத்துக்குரியவைகள். கிறிஸ்துவின் சுபாவம் என்னிடத்திலே காணப்பட வேண்டும். மற்ற சகோதரனை குறித்ததான ஒரு அக்கறை எனக்குள்ளாய் காணப்பட வேண்டும். நேற்றைய நாட்களில் கூட நாங்கள் தியானிக்கும் பொழுது கிடைச்சது ஒரு வசனம் தான். ஒரு சகோதரன் ஒருவன் குற்றத்திலே அகப்பட்டால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சாந்தமுள்ள ஆவியோடு அவனுக்கு சத்தியத்தை வெளிக்காட்டி அவனையும் நான் என்ன பண்ணணும்? ஆனால் இவனுடைய நோக்கம் எல்லாம், இந்த மூத்த சகோதரனுடைய நோக்கம் எல்லாம் எனக்கு 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 நான் அங்கே. ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கலாம், அவன் சொத்தை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டான்? அடிச்சு கொடுத்துட்டான். ஆனால் இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுவது, சொத்தை எப்படி அந்த தகவலை பிடிச்சு கொடுத்தாரு? ஈக்குவலாக பிரிக்கிறார். 12ஆம் வசனம், அவர்கள் இளையவன் தகப்பனே, ஆஸ்தி எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு என்ன பண்றான்? 2 பேருக்குமே பிரித்து கொடுக்கிறான், 2 பேருக்குமே. ஆனால் தகப்பன் தனக்கென்று அவன் என்ன பண்ணல? எல்லாவற்றையும் பிரித்து கொடுக்கிறான். ஆனால் தகப்பன் சொல்றான், என்னுடைய இது எல்லாமே உன்னுடையது தான். ஆனால் இவனுடைய கண்கள் எல்லாமே எதை நோக்கி இருக்கிறது? அந்த ஆட்டுக்குட்டி.
சந்தோஷம் பூமிக்குரியதாக இருக்கிறது. நான் சிநேகிதரோட ஒரு சந்தோஷமா இருக்க, தகப்பனோடு சந்தோஷம் இவனுக்கு தேவையில்லை, சிநேகிதரோடு சந்தோஷம். இது எதை காட்டுகிறது? உலகத்தோடு நான் சந்தோஷப்பட விரும்புகிறேன், ஆனால் தேவனோடு சந்தோஷப்பட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா எங்க இருக்கான்? தகப்பனோடு. இன்றைக்கும் சபைக்குள்ளாகவே நாம் இருக்கிறோம், ஆனால் எந்த சந்தோஷம் உங்களை நிறைவாக்குகிறது? எந்த சந்தோஷத்தினால் நீங்கள் நிறையப்படுகிறீர்கள்? நான் நிறையப்படுகிறேன். நான் நீங்கள் நீங்க எனக்கு அது இல்லைன்னு நினைச்சுக்கூடாது, எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். நாம் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் எதிர்பார்த்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதனால் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிறோம். இரண்டாவது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இங்கே பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்றேன்? இங்கே மறுபடியும் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம நினைச்சோம். ஏன்னா 2 விஷயம் சொல்றாருன்னா, 2 தடவை சொல்றாருன்னா, அப்ப அங்க எங்கேயோ பிரச்சனை இருக்குது. 2வது வசனத்தை படிங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க யோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க யோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் நான் என்ன சொல்றேன்? ஏன்னா இந்த 2 சிஸ்டர்ஸுக்கு ஒத்தே போக மாட்டேங்குது. ஆனா இங்க எங்க இருக்காங்கன்னா சபைக்குள்ள. இன்றைக்கு அநேக நேரங்களிலே சபைக்கு சகோதரனை பத்தி 2 சகோதரனை பத்தி பார்த்தோம். இங்க 2 சகோதரிகள், இவங்க 2 பேருக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. பவுல் அவங்களே மெனக்கெட்டாரு, நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, ஒத்து போங்க, ஒரே சிந்தைக்கு வாங்க, ஒரே நோக்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துறாரு. ஆனா இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ண முடியல. சரி, இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அடுத்த வசனத்தை படிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமந்தனோடும் மற்றைய உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர்களுடைய நாமங்கள் எங்க இருக்கா? பேரே ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. ஆனா இங்கே என்ன பண்ண முடியல. பவுலோட சில நேரத்தில் வஞ்சக புகழ்ச்சியாக எழுதுவார். அது பவுலுடைய பேட்டன். அவருடைய எழுத்து நடையை நல்லா பார்த்தீங்கன்னா சில நேரம் வஞ்சக புகழ்ச்சியாவே இருக்கும். பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கு, ஆனா இங்க 2 சகோதரிகளுக்கு இடையிலையும் வரமாட்டேங்குது பிணைப்பு, அன்பு உருவாக மாட்டேங்குது, ஏக சிந்தை வரமாட்டேங்குது இன்றைய நாட்களிலே. ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஊழியம், சுவிசேஷ ஊழியத்திலே பவுலுக்காய் கூட நின்று ஊழியம் செய்தவர். அவ்வளவு தூரத்திற்கு பிரயாசப்பட்ட பவுல் அவர்களை சும்மா சொல்லல, அவ்வளவு தூரத்திற்கு பிரயாசப்பட்ட ஊழியர். ஆனாலும் அவர்களுக்குள்ளே என்ன பண்ண முடியல, எனக்கு ஒரு ஒற்றுமை வரமாட்டேங்குது. பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களாக நாம் எல்லோரும், நம்ம ஊழியர்களோட நம்ம தப்பா எடுத்துக்காது, எல்லோரும் தேவனுக்கு வேலைக்காரர்கள், இன்க்ளூடிங் மீ அண்ட் யூ. எல்லோரும் தேவனுடைய வேலைக்காரர்கள். தேவன் சில காரியங்களை சிலருக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிறார், மேய்ப்பர்கள், கண்காணி, இப்படி. ஆனால் அதற்கென்று நான் ஊழியக்காரன் அல்ல என்று நீங்கள் உங்களை நினைக்கிறோம். நம்ம இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது எல்லோரும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறோம். சரி, அப்ப இங்கு தேவனுக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய நாம் சுவிசேஷ ஊழியத்திலே அவ்வளவு பிரயாசப்பட்ட அந்த சகோதரிகளை போல தேவனுக்கென்று ஊழியம் செய்யலாம். ஆனாலும் அன்பில்லாதபடிக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஐக்கியப்படாதபடிக்கு, ஒரு நோக்கம் இல்லாத, அந்த நோக்கத்திலே இணைந்து செல்லாதபடிக்கு என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். ஒரு முறை மதுரைக்கு மனைவி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்தவர். நான் ஆர்சி பேக்ரவுண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவளை திருமணம் செய்வதற்காக
ஆங்கிலிக்கன் சபையில் உள்ள அந்த ஊழியரை வந்து அவங்க வீட்டார் சொல்லிட்டாங்க, நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும், அவங்க பெர்மிஷன் வேணும், அவங்கள சரின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் 2 பேரும் அந்த ஊழியக்காரரை போய் பார்ப்பதற்காக சென்றோம். அது ஒரு பெரிய சபை, ஒரு 500 பேருக்கு மேலாக அமரக்கூடிய நல்ல ஒரு பெரிய சபை, ஆங்கிலிக்கன் சர்ச். அப்போ அந்த ஊழியக்காரரை சந்திப்பதற்கு முன்பதாகவே எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, இது ஒரு பாரம்பரியமான ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச்சு, நீ எதையாவது கொஸ்டின்லாம் சும்மா அவங்க வந்து உன்னை கேட்பாங்க, நீ வாதமாக நீ என்ன பண்ணக்கூடாது, நீனு எதிர்கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்கணும். சரி, அப்போ என் மனசுக்குள்ளே பயங்கர கற்பனை ஓடிச்சு, அவங்க என்னென்னலாம் கேட்பாங்க. ஏன்னா திருமண காரியங்களுக்காக போகிறோம், இப்படி தான் நம்ம கொஸ்டின் கேட்க போகிறாங்க, நம்ம அதற்கு என்ன பதில் சொல்வது, இப்படி பல கற்பனைகள் எனக்குள்ளாக ஓடிக்கிறது. எங்கள் அப்பா வேற, நீ வந்து அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க, நீ எதிர்கேள்வியெல்லாம் கேட்குற. ஏன்னா என் கேரக்டரை பற்றி எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும், அவங்க என்ன சொன்னாலும் சரி சரி தலையாட்டிக்க அப்படின்னா சரி கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. நான் என் மனசில் பல கற்பனைகளோடு அந்த ஊழியரை சந்திக்க செல்லுது. நம்மள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்க, அவர் எங்களை என் கூட வரவழைத்தார். அந்த சர்ச்சில் வந்து அன்னைக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம். அது முடிந்ததற்கு முன்பாக எங்களை ஒரு ரூமுக்கு, ஒரு சின்ன ரூம் வச்சாங்க. அந்த கூப்பிட்டு எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு பேசினார். அவர் என்னிடத்தில் அதிகம் கேள்வி கேட்பார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என் தகப்பனார் இடத்துல அவருடைய ரட்சிப்பு எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, எப்படி அதை குறித்தே கேள்வி கேட்டுருந்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கல்யாணம் பண்ண போகிறது நானா? எனக்கு என்கிட்ட ஒரு கொஸ்டினும் கூட கேட்கல. சரி சொல்லிட்டு பேசிக்கொண்டே இருந்தார். அது ஒரு ரூமா இருந்தது. திடீரென்று ஒரு அந்த சபையில் கொஞ்சம் சத்தம். உடனே அவர் எங்களோட கண்டினியூஸாக பேச முடியாமல் கொஞ்சம் சத்தம் அதிகமாக, ஒரு சகோதரர் பயங்கர வாக்குவாதத்தில் அதை ஈடுபட்டார். ஸோ உடனே அவர் எங்கள்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு கதவை திறந்துட்டு போனார். அங்கே ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் பயங்கர வாக்குவாதம். என்ன அப்படின்னா, இந்த சபை, அதாவது அங்கே வந்து ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷ கூட்டத்திலே கூட்டிட்டு வருவாங்கல்ல, ஒவ்வொருத்தர் கூட்டிட்டு வருவோம். அங்கே சாப்பாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சாப்பாடு ஒழுங்கு செய்யப்பட்டதற்கு ஒவ்வொருத்தர் அங்கே வந்து எப்படின்னா, புதுசாக கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல அந்த சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலில் போய் ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒரு டோக்கன் சிஸ்டம், டோக்கன் கொடுத்தா அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ கூட்டிட்டு வர ஒவ்வொருவருக்கும் ஒரு 5 டோக்கன் கொடுத்துருக்காங்க. அந்த சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் 5 டோக்கன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு வாங்க, உங்கள் ஆத்மாக்களை கூட்டிட்டு வாங்க சுவிசேஷ கூட்டத்திற்கு. அப்படி டோக்கன் கொடுக்கும்போது ஒருத்தருக்கு 10 டோக்கனும் இன்னொருத்தருக்கு 5 டோக்கனும் கொடுத்துட்டாரு இந்த ஊழியக்காரர். 5 டோக்கன் வாங்கினது கேட்குறாரு, நான் இந்த சபைக்கு எத்தனை வருஷமா வரேன்னு தெரியுமா? அப்படியே என் கால் விழுந்துச்சு. எத்தனை வருஷமா அந்த சபைக்கு வருமா? அவனுக்கு அவன் இப்ப வந்தவன், அவனுக்கு 10 டோக்கன் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நீங்க 5 டோக்கன். இது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் அங்க போய்கிட்டு இருந்துச்சு. நான் எங்க அப்பா பார்த்தேன், ட்ரெடிஷ்னல் சர்ச். அவரு அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஊழியக்காரர் இடத்துல வந்து, உங்க பிரச்சனையே எனக்கு பெருசா இருக்கு பிரியமானவர்களே இன்றி. ஆனால் அதன் பின்பு ஒரு நாள் அந்த சபைக்கு மனைவியோடு போகும்போது அந்த டோக்கனுக்காக சண்டை போட்டார்ல, அவர் தான் அங்கே ஒரு முக்கியமான பொறுப்புல நின்று ஆராய்ச்சி கொண்டு எனக்கு பார்க்கணும் பக்குன்னு இருந்துச்சு. ஊழியம் செய்யக்கூடியவர்கள் தனக்கு என்ன, தன்னுடைய மேன்மை என்ன, தன்னுடைய பதவிக்காகவும் தன்னுடைய காரியங்களை முன்னிலைப்படுத்துவதற்காகவும் அநேக நேரங்களிலே தேவ நோக்கம் மற்றவர்களாய் மாறிப்பவர். இது இன்றைக்கு மாத்திரமல்ல, பவுல் இருந்த காலத்திலும் அன்றைக்கும் இதே பிரச்சனை. ஒவ்வொரு ஊழியும் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கே அன்றைக்கு மிக கவனமா இருந்தார். கொரிந்து சபையிலும் இதே பிரச்சனை. என்ன அங்க சொல்றார் பவுல் சொல்றார், 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், பொறுமையும் வாக்குவாதமும்
பேரகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியா நீங்கள் மார்க்கத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களா? நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனப்படாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் உங்களுக்கு பலன் இல்லை. எது பலன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். ஆனா இங்கே இந்த சபையாருக்கு பலனே இல்லை. அதனால பவுலுக்கு வேற வழியே இல்லை. என்னத்தை தான் கொடுக்குறாரு? ஏன் அடுத்த வசனம் சொல்றது, பொறாமையும் வாக்குவாதமும் வேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாகவே இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் இது 2000 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த சபையை பற்றி சொல்லப்படும். சரி, பவுலுக்கு தான் இந்த பிரச்சனையா, பவுல் இருந்த சபைக்கு தான் இந்த பிரச்சனையானா? அது ஒன்றும் இல்லை. 1, 2, 3 யோவான் 10வது வசனத்தை ஆனபடியால் 9 நான் சபைக்கு எழுதினேன். ஆனாலும் அவர்களின் முதன்மையாக இருக்க விரும்புகிற பேதுரு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் எழுதுறா? யோவான். இந்த நிருபம் எழுதப்பட்டது கிபி 85 இருந்து ஒரு 95க்குள்ள. அதுக்கு நமக்கு அக்யூரேட்டா வருஷம் தெரியாது. அப்ப யோவான் மாத்திரம் தான் உயிரோட இருக்கிறார். அப்ப யோவானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் சபையானது? ஏன்னா அவர் ஒரு அப்போஸ்தலர் தான் அன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். மீது எல்லாரும் இரத்த சாட்சியை மறித்து விட்டார்கள். இப்பொழுது யோவானுடைய நிருபங்களும் யோவானுடைய கையெழுத்தும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இன்றைய நாட்களிலே காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனா அன்னைக்கு இருந்த ஊழியர் என்ன பண்றாருன்னா, நான் சபைக்கு எழுதினேன், அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிர்ப்பு எங்களை யோவானையே ஏற்றுக்கொள்ளல, யோவானுடைய நிருபத்தையே ஏற்றுக்கொள்ளலன்னா யோசிப்பார். ஏன்? தன்னை முன்னிலை, அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்பி தானே எல்லாத்துலையும் என்னவா இருக்கணும்? நான் தான் முன்னாடி, மற்ற அதுக்கு யோவானாகவே இருக்கட்டும், அவர் கொஞ்சம் தள்ளி நிற்க. மூத்த விசுவாசி கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. நான் தான் இங்கே முதன்மையா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாய் 1ஆம் நூற்றாண்டிலேயே இருந்தார்கள் என்பதை கவனியும். அப்ப இன்னைக்கு சில சபைகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால்தான் தெரியும் அங்க நடக்கிற பிரச்சனைகள். பிரியமானவர்களே, தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தாதபடிக்கு நாம் அநேக நேரங்களில் ஊழியம் செய்ய முடியும். ஆனால் தேவன் அவைகளில் விருப்பமாய் இருப்பதில்லை. எல்லாவற்றிற்கும் மத்தியிலே கிறிஸ்துவே பிரதானமாய் முதன்மையாய் இருக்க வேண்டும். அதுலதான் தேவன் என்ன பண்றாரு? பிரியப்படுகிறார். அந்த பிரியம் தான் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறுகிறதா? ஆனால் கடைசி நாட்களிலே இருக்கிறதான நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்தால் யாவரோடும் இணக்கமாய், சகோதர சகோதரிகளோடும் நாம் இணக்கமாய் ஒரே நோக்கத்தை உடையவர்களாய் நாம் என்ன பண்ணணும் காணும். அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். 3வது வசனத்திலிருந்து படிப்போம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர். இப்ப 2 சிஸ்டர்ஸுக்கு சண்டை நடக்குதுங்க. 2 சிஸ்டரை ஏத்துக்க முடியல. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, நீங்கள் எப்படி இருக்கணுமா? தங்களிலும். இப்ப நான் கணேசன் பிள்ளையோ இல்ல தங்களையோ நான் என்னிலும் மேன்மை உள்ளவனாக நினைக்க ஏதும். ஏன்னா என்னை கட்டளம் மூத்தவர்கள் என்னை விட ஆண்டவருக்குள் நல்ல வைராக்கியம். ஆனால் சபைக்கு வருகிற ஒரு சாதாரண மனிதனை, சபைக்கு வரக்கூடிய ஒரு இப்பொழுதுதான் புதிதாக வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு அற்பமான மனிதன், என்னைய பொறுத்த சபைக்குள்ள வந்துட்டாலே அவர் யாரும் அர்த்தம் கிடையாது.
தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒரு விதத்தில், ஆனால் எல்லோரையும் என்னிலும் அதிகமாக மேன்மையாக நான் எண்ணுவேனா. இப்போ வில்ஃப்ரெட் பிரதரை எல்லாரும் நம்ம இது, ஏன்னா நம்மை விட மூத்தவர், நமக்கு அதிக பிரயாசப்பட்டவர், அதிக ஈஸியாக என்ன பண்ணலாம், என்னிலும் மேன்மையாக எண்ணுவதிலே ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் அதே போல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு விமல் இருக்கான், அவனையும் அப்படி நான் எண்ணுவேனா? எண்ணுகிறோமா? இல்லை என்கிறது தான் உண்மையான பதில். ஆனால் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன பண்ணுங்க, எண்ணுங்கள். அடுத்து அவனவன் தனக்கானவைகளை அல்ல இந்த பிறருக்கானவைகளையும் சிந்தை இருக்கணும். அடுத்து கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இதுதான் இங்க பவுல் பிரதானமாய் சொல்லுகிற ஒரு அட்வைஸ். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஏணி வச்சாலும் கேட்டார். ஆனால் அவர் நம்ம எப்படி நினைக்கிறார்னா, அவர் நம்மை கொண்ட அன்பின் நிமித்தமா எல்லாவற்றையும் துச்சமாக நினைத்து சிங்காசனத்தை விட்டு இறங்கினார் என்கிறதை போதிக்கிறோம். ஆனால் கடைபிடிக்க மாட்டோம். நேற்றைக்கு முந்தின நாள் ஒரு ஸ்தானாதிபதி பத்திரிகையை குறித்து, அந்த ஜனவரி மாதம் பத்திரிகையை வீட்டுக்கு வந்துருச்சு. அதிலே ஒரு மிஷனரியை குறித்து எழுதப்பட்டிருந்தது. ஜான் பெல்லட் பேசுகிறது, அவரை குறித்து எழுதப்பட்டிருந்தது. அவர் ஒரு வழக்கறிஞர், அயர்லாந்து தேசம் என்று நினைக்கிறேன். கடைசி நாட்களில், அவருடைய கடைசி நாட்கள், தேவனுக்கென்று நன்றாய் ஊழியம் செய்தவர். அவருடைய கடைசி நாட்களிலே சகோதர சபைகளிலே காணப்பட்ட, சகோதரருக்கு இடையே காணப்பட்ட பிரிவினைகளை நீக்குவதற்காகவே தன்னுடைய நேரத்தை செலவழித்தார் என்று அதில் கூறுகிறார். அதிகமாய், ஏனென்றால் சகோதரர்களுக்கு இடையே மனக்கசப்பு அதிகமாக இருந்த காலகட்டத்திலே அவர் அதற்கென்றே தன்னை அர்ப்பணித்தவராய் செயல்பட்டார். சரியான சத்தியத்தை போதிக்கிறோம், சரியான சத்தியத்தை பெற்றிருக்கிறோம் என்கிறது எவ்வளவு முக்கியமோ, சரியான சத்தியத்திலே நடக்கிறோம் என்கிறது அதை காட்டிலும் முக்கியமானது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. என்னுடைய நடக்கையிலே அது காணப்படுகிறது. என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம், சூப்பரா பேசிட்டு போயிடலாம், அழகாக தேவனுடைய வார்த்தையை அழகாக பிரசங்கித்து விடலாம். ஆனால் பிரசங்கித்த வண்ணமாய் என்னுடைய நடக்கை தேவன் பார்க்கிறவர். பிரதரன் சபைகளிலே சத்தியத்தை நாம் சரியாய் கைக்கொள்கிறோம் என்கிற பெருமை நமக்குள் இருக்கலாம். ஆனால் அது எனக்கு பெருமை இல்லை, நமக்கு அது பெருமை. சரியான சத்தியத்தில் நடக்கிறோம் என்கிறதுதான் தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது நேரம் ஓடிட்டு, மூன்றாவது காரியம் 2 யோவான். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளை சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இங்கே இவருக்கு ஒரு யோவானுக்கு ஒரு சந்தோஷம் நேரிடுகிறது. இதன் அடிப்படையிலே என்றால், பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை குறித்து, நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அடுத்த அதிகாரம் 3வது வருவோம், 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்களா இல்லையா என்பது பெற்றோராகிய நமக்கு நன்கு தெரிந்திருக்கும். ஆனால் இந்த சந்தோஷம் உங்களை நிறைக்கிறதா? இந்த சந்தோஷத்தினால் நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? நாம் நிறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அன்றைய நாட்களிலே யோவான் அவைகளை செய்கிறார். என் பிள்ளை, ஒரு ஊழியக்காரனுடைய வாஞ்சையும் விருப்பமும் இதுவாகத்தான் இருக்கும்.
ஒரு ஊழியக்காரனுக்கு என் பிள்ளைகள், அவன் எல்லாரையும் பிள்ளைகளா இருக்கா, அவன் மூப்பன் அப்படி எல்லா இடத்துலையும் எழுது, மூப்பன் ஆகிய நான். ஆனால் அந்த மூப்பனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க எல்லாரும் சத்தியத்திலே நடக்க வேண்டும், அதுதான் அவனை சந்தோஷப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு என் பிள்ளை நல்ல வேலை கிடைச்சா சந்தோஷப்படுறோம், நல்ல வரம் கிடைச்சா சந்தோஷப்படுறோம், கார் வாங்கிட்டா சந்தோஷப்படுறோம். இது எதுவுமே சந்தோஷப்பட வேண்டாம்னு சொல்ல. ஆனால் எதை நாம் மையப்படுத்துவோம்? என் பிள்ளை சத்தியத்தில் நடக்கிறான்ற சந்தோஷத்தை பெறாதவர்களாகவே சபைக்குள்ளே காணப்படும். போன வாரம் ஒரு வசனம், கர்த்தர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள் பூரணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. நான் முதலாவது சத்தியத்திலே நடக்க வேண்டும். பெற்றோராகிய நான் முதலாவது சத்தியத்திலே நடக்கும் பொழுதுதான் என் பிள்ளைகளையும் சத்தியத்திலே. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பெற்றோருக்கு என்ன பிரச்சனைனா, முதல்ல நம்ம சத்தியத்தில் நடக்கணும். இப்போ நம்ம சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அது நாளைக்கு என்னையே கேள்வி கேட்கும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீனே பைபிள் படி நடக்கலை, அப்புறம் என்ன நீ என்னைய சொல்றது அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம பக்கம் வந்துருமோங்கிறத பயந்துக்கிட்டே பிள்ளைகளை என்ன பண்றது இல்லை, சத்தியத்திலே நடக்கிறது. நான் சிறுவனாக இருந்த பொழுது ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அண்ணனும் ஒரு கொக்கு இருந்தது, நாரைக்கும் தெரியும் இல்லை. அதை எங்கள் அண்ணன் என்ன பண்ணுச்சு, பிடிச்சிருச்சு. அதுக்கு நாளைக்கு காலையில் கண்ணை அவ்வளோ தெரியாது, பிடிச்சி சமைச்சு எங்கள் அப்பா தான் க்ளீன் பண்ணாங்க, எங்கள் அம்மா சமைச்சாங்க. நானே என் தங்கச்சி காலைல உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் அண்ணனுக்கு ஒரு டவுட், நாரை கொக்கு நம்ம சாப்பிடக்கூடாது, பழைய ஏற்பாட்டின்படி நாம் நாரையை சாப்பிடக்கூடாது. எங்கள் அப்பாட்ட கேட்குது. எங்கள் அப்பா இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேட்கணும். ஆனால் ஆக்சுவலாக சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒரு டவுட் வருது, நமக்கு இன்றைக்கு சாப்பாட்டுக்கு தேவன் எதையுமே விலக்கி வைக்கவில்லை, எல்லாவற்றையும் நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஆனால் ஏன்னா அப்போ நாங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம், வேத வசனங்களை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவைகளுக்கு எதிராக நாம் செய்யும் பொழுது பிள்ளைகள் கேள்வி கேட்பார்கள். அதற்கு பதில் சொல்லுவதற்கு நாம் திராணி உள்ளவர்களாக இருக்கிறோம். நானும் எங்கள் அப்பாவும் பேசிக்கிட்டோம்னா ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் பேசுகிறோம் அப்படின்னா அதில் 3/4 மணி நேரம் வேதத்தை குறித்தும் மூடிய காரியங்களை குறித்தும் அதிகமாக தியானிப்போம். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளோடு இப்படி நீங்கள் தியானிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளோடு இவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள், நான் காணப்படுகிறேன். இதுதான் உங்களுக்கு சந்தோஷமே ஒழிய, என் பிள்ளை கார் வாங்கிடுச்சு, என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைச்சிருச்சு, இதெல்லாம் சந்தோஷம் தான் இல்லை. இதெல்லாம் உலக காரியம். கடைசியில் அது எதை கொண்டு போகிறது என்றால், உங்களுக்குள் இருக்கிறதான அந்த பக்தி உங்கள் சந்ததிக்கும் செல்லும். ஆனால் நானே பக்தி அல்லட்ட ஏன் சந்ததி? உங்கள் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறதை குறித்து சரியாய் நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதுவே கர்த்தருக்குரியதான, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுது. கடைசியாக 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காது. கடைசியாக ஆபத்து 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அத்திமரங்களை விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பல்கட்டு போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாடாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலிட்டு போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். இங்கே ஆபத்து சொல்ல வருகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நான் எதிர்பார்த்த ஒரு சாதாரணமாய் உலக மனுஷன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமே எனக்கு நேரிடாமல் போனது. நான் கர்த்தருக்குடையவன், நான் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன். ஆனால்
உலகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வே எனக்கு நேரிடாமல் போனாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று ஆபத்து சொல்றார். ஆனால் இன்றைய கால போதகர்கள் இதெல்லாம் கிடைச்சாதான் சந்தோஷம் சொல்றாங்க. அதுதான் ஆபத்துக்கும் இன்னைக்கு இருக்கிறதான வித்தியாசம். இதெல்லாம் கிடைச்சாதான் நீ கர்த்தருக்குள் சந்தோஷம், இது இல்லை. நான் அங்கே ஆபத்து சொல்கிறேன், இது எதுவுமே எனக்கு கிடைக்காமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷம். நான் நினைத்தது, நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு கிடைக்கல, எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது. சீஷர்கள் கிறிஸ்துவோடு பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறார். 3.5 வருடம் அவரோடு கூட பிரயாணப்படுகிறார். இவர்தான் இரட்சகர் என்பதை தெரிந்தே அவரோடு பிரயாணப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பாராத ஒரு காரியம் அவருக்கு நேரிடுகிறது. அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம். திடீரென்று இயேசு கிறிஸ்துவை சிறைப்பிடிக்கிறார்கள். அடுத்த நிமிஷம் 12 பேரையும் அடக்கினாங்க. 12 பேர் ஓடியாச்சு. ஆனால் பின்னாட்களிலே ஆவியானவர் அவர்களை நிரப்பும் பொழுது அவர்கள் எவ்வளமாய் தேவனுக்கு ஊழியம் செய்து, இதை குறித்து நான் ரொம்ப விரிவாக பேச நினைச்சப்பட்ட டைம்ல பின்னாட்களிலே அவர்கள் எவ்வளமாய் தேவனுக்கு ஊழியம் செய்தார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானம் சந்தோஷம் நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அவர் கொடுக்கிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் அன்றைக்கு பவுலையும் பேதுருவையும் யோவானையும் நிரப்பினதுனால எல்லா உபத்திரவங்களிலும் அவர்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்காய் உபத்திரவப்பட்டது நல்லது என்று மிகுந்த சந்தோஷத்தோட எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷத்தோட தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய், அவர் கொடுக்கிற சந்தோஷத்திலே திருப்தி அடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் எதை திருப்தியாக எண்ணுகிறோம்? பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது. அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் நம்மை நிரப்பும் பொழுதுதான் கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நாம் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வசனம், கிறிஸ்து தனக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை, இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம், அடிக்கடி தியானிக்கிற ஒரு வசனம். உங்களுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு காரியம் சந்தோஷமாய் நிறுத்தப்படுகிறது. அவர் அதை பார்த்து திருப்தி அடைகிறார், அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார், அதை பார்த்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவினால் வேறு பிரிக்கப்பட்ட இந்த ஜனம் எதை உங்களுக்கு முன்பாய் சந்தோஷமாய் நீங்கள் வைக்கிறீர்கள்? நாம் வைக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறைந்த அவரையே அன்றி வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எனக்கு அதுதான் மேன்மை, அதுதான் என்னுடைய பிரதானமாய் இருக்கிறது. அந்த நோக்கத்தோடு ஆவியானவர் நம்மை வழி நடத்தும் பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நீங்களும் நானும் சந்தோஷமாய் இருப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொரு